Nandita Creations. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் பிங்க் கலர் 8 ப்ளே அக்ரிலிக் எடுத்துர்க்கேன். நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் 5 mm crochet hook எடுத்துர்க்கேன். நீங்க எந்த நூல் சூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹூக்க வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஒரு எனக்கு ஒரு 10 பெட்டல் இருந்தா போதும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 40 செயின் போட்டு போறேன். ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 ஓகே 40 செயின்ஸ் போட்டாச்சு. நீங்க எத்தனை செயின் போட்டாலும் ப்ளஸ் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த ரோ ஃபர்ஸ்ட் ரோ வர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டிட்ச்ல இருந்து ஒரு சிங்கிள் crochet வர்க் பண்ணிட்டே வர போறோம். இது வந்து நமக்கு ஃப்ளவரோட பாட்டம் இருக்கு இல்லையா, அங்கே வரப்போகிற ரோ தான். இதை வந்து நீங்கள் சிங்கிள் க்ரோஷேவும் இங்கே போட்டுக்கலாம், இல்லைன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அந்த ரோவும் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் போட்டுட்டு நம்ம ரோல் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பாட்டம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். தைக்கிறதுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கிட்டோன்னா நல்லா பட்டையாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதில் நான் வந்து இதில் வந்து சிங்கிள் க்ரோஷே தான் போடுறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறேன். அது ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஹேண்ட்பேக்லாம் வைக்கும்போது. அதனால நான் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதுங்கிறதுக்காக நான் வந்து சிங்கிள் க்ரோஷே தான் போட்டுட்ருக்கேன். ஓகே இது ஃபுல்லாக போட்டு முடியும். எண்ட் ஆஃப் த ரோவில் அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ரோ அதாவது ரோ 3 எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே டோட்டலாக வந்து இப்போ நம்ம 7 செயின்ஸ் போட்டிருக்கோம். இதுலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் 1 2 3 4 4th ஸ்டிச்சில் வந்து நம்ம இப்போ ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து செயின் 4 போட்டுக்கலாம். 1 2 3 4 செயின் 4 போட்டாச்சு. நம்ம ஸ்டிச்லேருந்து 1 2 3 4 4th ஸ்டிச்சில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். செயின் 4 1 2 3 4 1 2 3 4 4th ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இதை தான் இந்த ரோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிங்க. நெக்ஸ்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இந்த ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக வந்து 4 ஸ்டிச் மீதி இருக்குது. நம்ம செயின் 4 போட்டுட்டு கடைசி இருக்கிற ஸ்டிச்சில் வந்து 1 2 3 4 கடைசி இருக்கிற ஸ்டிச்சில் வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிடலாம். ஓகே அவ்வளோதான், நம்ம இந்த ரோ முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பெட்டல்ஸ் போட ஆரம்பிக்கலாம். செயின் 1 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் நம்ம பெட்டல் போட போகிறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதே ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஓகே 3 டபுள் க்ரோஷே, 1 2 3 செயின் 2, அதே ஸ்பேஸ்க்குள்ளே 3 டபுள் க்ரோஷே, 1 2 3 ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஓகே அதே ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம பெட்டலை கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுதான் நம்ம ஒரு பெட்டலில் நம்ம இதை தான் வந்து இந்த ரோ ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். இன்னும் ஒரு ஸ்பேஸில் போட்டு காட்டுறேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதே ஸ்பேஸ்க்குள்ளேயே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே, 1 2 3 டபுள் க்ரோஷே, செயின் 2, திரும்பி நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, அதே தான் ரிவர்ஸில் போட போகிறோம். 3 டபுள் க்ரோஷே, 1 2 3 டபுள் க்ரோஷே, ஓகே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதுலேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே 2 பெட்டல் போட்டாச்சு. இதை தான் நம்ம போட போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிங்க. அடுத்தது நம்ம ஃப்ளவராக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.
எல்லா பெட்டல்ஸும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கீழே அந்த ரோவில் வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். கொஞ்சம் த்ரெட்டை வந்து லாங்காக விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம டை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ளவர் தைக்கணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நான் இப்போ கொஞ்சம் த்ரெட்டு விட்டே நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்திங்களா? இப்போ ஃப்ளவர் பெட்டல்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் மொத்தம் 10 பெட்டல் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 பெட்டல் போட்டிருக்கேன். இது உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எத்தனை பெட்டல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, அழகாக வந்து இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ண போகிறோம். இதை ஓகே, இந்த மாதிரி நம்ம சிங்கிள் க்ரோஷே ரோ போட்டோம் இல்லையா, அந்த ரோவை அழகாக நம்ம ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் வந்து யான் நீடில் எடுத்திருக்கேன். நான் நல்லா டைட்டாக வந்து ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். பெட்டல்ஸ் தெரியாத அளவுக்கு நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா நான் டைட்டாக இது பண்ணிட்டேன். இங்கே வந்து நம்ம ஃப்ளவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், பெட்டல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உள்ளே. ஒரு பெட்டலையும் இழுத்து விடுங்க தனியாக, அப்போ தான் கிளியராக தெரியும் ஃப்ளவரு. பண்ணியாச்சு. நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் வேறு எதுலையாவது நீங்கள் வச்சாலும் வைக்கலாம். இல்லைனா வந்து நம்ம ஃப்ளவர் பொக்கே பண்ணும்போது கலராக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டூத் பிக்கு இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டிக் மாதிரி கீழே அழகாக கொடுத்து நம்ம இது பண்ணிவிட்டு, க்ரீன் டேப் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நிறைய வந்து ஸ்டோர்ஸில் வந்து விதவிதமாக கிடைக்கிது. அந்த மாதிரி வாங்கி நம்ம வீட்டில் நம்மளே வந்து ஃப்ளவர் பாட்டு, ஃப்ளவர் வாஸில் ரெடி பண்ணிவிட்டு அழகாக அது உள்ளே வந்து நம்ம எல்லா ஃப்ளவர்ஸையும் வந்து கலராக நம்ம உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு, கேப்பு, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் பண்ணுற பேபி ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரி ஃப்ளவர்ஸு இல்லை ஏதாவது ஒரு அனிமல் இது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். குழந்தைங்களது இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், க்யூட்டாக இருக்கணும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும். அதெல்லாம் நான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணுறது. அதனால் இந்த மாதிரி வந்து கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸாக இருந்தால் வந்து நம்ம அழகாக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நிறையா மேக் பண்ணி நம்ம வைக்கலாம். இது வந்து நான் பிங்க் கலரில் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா நான் 10 பெட்டல் வச்சு பண்ணேன் இல்லையா, அதே வந்து நான் இது வந்து 20 பெட்டல்ஸில் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவரு நிறைய பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள், அடுக்கடுக்காக. ஃப்ளவர் வாஷ்லாம் வைக்கும்போது, ஃப்ளவர் பாட்டு, ஃப்ளவர் வாஷ்லாம் செய்யும்போது இந்த மாதிரி நிறைய பெட்டல்ஸ் வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பார்க்க நல்ல லுக்காக இருக்கும். இது வந்து மல்டி கலரு. உள்ளே இருக்கிற 1 2 3 4 பெட்டல் மட்டும் வந்து ஒரு மாதிரி லைட் ஒயிட்டிஷ் லாவெண்டர் கலரில் இருக்கும். பேக்கில் இருக்கிறதெல்லாம் வந்து நல்ல பிங்க் கலரில் இருக்கும். இந்த ஃப்ளவருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ளவர். இது 20 பெட்டல் இருக்குது. நல்லா டைட்டாக டைப் பண்ணியிருக்கேன் பேக் சைடில். இதே கொஞ்சம் லூஸாக நம்ம டைப் பண்ணி பண்ணோன்னா நல்லா விரிஞ்ச மாதிரி நல்லா வரும், அழகாக இருக்கும். நல்லா விரித்து விட்டு லோட்டஸ் மாதிரி நல்லா பிரித்து விட்டு அந்த மாதிரியும் வைக்கலாம். இது நம்ம இப்படியே பார்க்கும்போது ரோஸ் மாதிரி நமக்கு பல்கியாக அப்படி தெரியும். நம்மளோட விருப்பம் தாங்க, எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம 10 பெட்டல் தான் வச்சுருக்கோம். இதேமாதிரி 5 பெட்டலில் பண்ணலாம். ஸ்டிச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இது வந்து 10 பெட்டல் இருக்கு இல்லையா, நம்ம 40 போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து டோட்டலாக வந்து 80 செயின் போட்டு ஆரம்பித்தேங்க. இது வந்து நம்ம 40 போட்டோம் இல்லையா, இது நான் 80 செயின்ஸ் போட்டு ஆரம்பித்தேன்.
எனக்கு 20 பெட்டல் வந்திருக்கு. அதனால் வந்து நம்ம போடுற செயின்ஸை பொறுத்து தான் இருக்குது நமக்கு கிடைக்கிறது. நான் சொன்ன மாதிரி பாட்டம் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டதுனால நமக்கு இவ்வளோ இதுவாக சின்னதாக தெரியுது. ட்ரெஸ்லலாம் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஒன்றும் இதுவாக இருக்காது. டபுள் க்ரோஷே போட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் வாஸ்க்கெலாம் வந்து பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி ஏதாவது எடுத்து நம்ம உள்ள இப்படி நம்ம டிப் பண்ணிவிட்டு அழகாக நம்ம இப்படி வச்சுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ப்ராஜெக்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.